ஹே கைஸ், வெல்கம் பேக் டு TNPSC அகாடமி. ஸோ இன்றைக்கான பாக்ஸ் கொஷின்ஸ் பார்ப்போம். இந்தியாவில் 8 பேரில் ஒருவர் நீரிழிவு நோயாளி ஆவார். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் திருத்தம் செய்யப்பட்ட புள்ளிவிவரப்படி 2025இல் இந்தியாவில் 57.2 மில்லியன் நீரிழிவு நோயாளிகள் இருக்கலாம் என கணக்கிடப்பட்டுள்ளது. நீரிழிவு நோய் ஏற்படுவதற்கான சராசரி வயது பார்த்திங்க அப்படின்னா 40 ஆகும். பிற நாடுகளில் 55 வயது. 2030இல் இறப்பை ஏற்படுத்துகின்ற காரணிகளில் நீரிழிவு நோய் பார்த்திங்க அப்படின்னா 7வது திகழும் என உலக சுகாதார அமைப்பு தெரிவிக்கிறது. ஓகேங்களா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய ரீசெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி 2025இல் இந்தியாவில் 57.2 மில்லியன் மக்கள் நீரிழிவு நோயாளியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் நீரிழிவு நோயால் ஏற்படுவதற்கான சராசரி வயது பார்த்திங்கன்னா 40. அதே பிற நாடுகளில் பார்த்திங்கன்னா 55. ஓகேங்களா? ஸோ 2030இல் இறப்பு ஏற்படுத்துகின்ற காரணங்களில் நீரிழிவு நோய் பார்த்திங்க அப்படின்னா 7வது திகழும் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய கேபிட்டல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய ஜெனீவா. ஓகேங்களா? ஸோ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் பார்த்திங்கன்னா 1948 ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ.